वेदांतार्थ विभासकाय गुरवे शांताय सन्यासिने नानावादि नगेन्द्र संघपवये योगीन्द्र वन्द्याय च मोहध्वांत दिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोस्तु सततं पूर्णाय बोधात्मने। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदा अन्वहम्। देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपराम्। वंदे गुरु परंपराम। குரு பரம்பரையை நமஸ்காரம் பண்ணுறேன்னு அப்படின்னு அர்த்தம். வந்தே குரு பரம்பராம்னா இந்த குருன்னு சொன்னால் குருங்கிறது ஆச்சாரியர்னு ஒரு அர்த்தம். குருன்னு சொன்னால் மிகப்பெரிய இந்த மிகப்பெரிய பரம்பரை இது. காலத்தினால மிகப்பெரியது, ஞானத்தினால மிகப்பெரியது. அவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சந்தேசங்கள், மெசேஜஸ், சேஜஸ் கொடுத்த மெசேஜஸ் என்ன உண்டோ அதனாலேயும் இந்த பரம்பரைங்கிறது மிகப்பெரியது. வந்தே குரு பரம்பரா. அந்த பரம்பரைங்கிறது என்ன விரும்புகிற பரம்பரையில் ஒரு தாத்தா ஒரு பையனை பற்றி என்ன நினைக்கிறார், அவர் அவர் பையனை பற்றி என்ன நினைக்கிறார். புத்திராதிச்சேத் பராஜயம். தன்னுடைய பையன் யாருக்கானோ அவன் தன்னை விட வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறாளாம். அதுதான் இந்தியா, அதுதான் பாரதம், அதுதான் சனாதன தர்மம், அதுதான் இந்தியன் சிவிலைசேஷன். அந்த பிரியம், கடமை, பொறுப்பு, விஷாலமான கண்ணோட்டம் அப்படிங்கிறது இந்தியா. அப்படிப்பட்ட இந்த சனாதன தர்மமானது ஒரு தேக்கு இருக்குது. தேக்கே அழகாக இருக்குது. அந்த தேக்கை இன்னும் கொஞ்சம் இழைக்கிறா. பயிரம் அழகாக இருக்குது, மின்றது, அதை மறுபடியும் மெருகூட்டுறா. தங்கம் சுத்தமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது, அதை மறுபடியும் பல 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 பலன்னு ஆக்குறா. அடிப்படையில் நம்ம ஜனங்க எல்லாருமே நல்லவா. அது நல்லவாழை இன்னும் நல்லவாழ் ஆக்கிறது தர்மம். அடிப்படையில் ஒருத்தரை நம்பர் தான் வேண்டாமா, ஒருத்தர் சொல்கிறது நிஜமாக பொய்யா. ஆராய்ச்சி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பொய்ன்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கிறதா, நிஜம்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கிறதா? அதுதான் பகவத்பாதர் ஆதிசங்கரருக்கும் மண்டல மிஸ்வருக்கும் நடந்த சம்வாதம். ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம். ஸ்வத பிரமாணம் நாம் பார்க்கும்போது என்ன இருக்கோ அதுவே உண்மைன்னு நினச்சிக்கிறது இல்லை. ஆஃப்டர் எவிடன்ஸ், எக்ஸாமினேஷன்ஸ், கிளாரிஃபிகேஷன் எல்லாம் ஆனப்புறம் இது உண்மைன்னு நினச்சிக்கிறது. அப்படி பார்க்கும்போது நம்முடைய பாரதிய பிரஜைகள் உண்மையாகவே அவ இயற்கையாகவே நல்லதை விரும்புபவர்கள். எப்படி தர்மபுத்தருடைய கண்ணுக்கு நல்லது தான் தெரிஞ்சது, நல்லதாகத்தான் தெரிஞ்சது, வேறு விதமான யோஜனை அவருடைய பார்வையில் இல்லை, சிந்தனையில் இல்லை. அதனால் எல்லாத்தையும் நல்லதாக பார்த்து, எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நல்லதை பார்த்து பழகின தேசம் இந்த தேசம். அதனால் சத்தியம், பிரியம், ஸ்னேகம், நைப்புத்தன்மை. ஸ்னேகம்னா நைப்புத்தன்மை. இதை அவள் சொன்னான். 83ஆம் வருஷம் கர்னூலில்
ஸ்னேகம்னா என்னங்கிறத பற்றி அவள் சொன்னான். அப்படி அந்த ஸ்னேகத்தோடு இந்த பரம்பரை வளர்ந்துன்னு வருது. அது குடும்பமாக இருக்கலாம், அல்லது குரு சிஷ்ய பரம்பரையாக இருக்கலாம், அல்லது நிர்வாக பரம்பரையாக இருக்கலாம், ராஜா யுவராஜா எப்படி வேணால் இருக்கலாம். இப்படி அந்த பரம்பரைங்கிறது அப்படி ஒரு தர்மத்தோடு வளர்ந்துன்னு வருது. கட்டி காப்பாற்றுற ஒரு கட்டடத்தை சீர்படுத்தி சுண்ணாம்படித்து காரை பூசி அவ்வப்போது ஒட்டடை அடித்து எல்லாத்தையும் கட்டடத்தை காப்பாற்றுறோம். மனுஷாலில் மனசில் ஏற்படக்கூடிய நிருத்சாகம், விரக்தி, ஔதாசீன்யம், நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறது ஔதாசீன்யம், இந்த மாதிரி இருக்கிற எண்ணங்கள். அதே மாதிரி அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகி அது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ஆனாலும் அதையும் பார்க்குறோம். இப்படியெல்லாம் பலவிதமான எண்ண ஓட்டங்கள். அந்த எண்ண ஓட்டங்கள்லேருந்து நல்ல எண்ணங்கள்லாம் வலுவாக இருப்பதற்கு தேசிய நீரோட்டத்தில் நாம் பழகிறதுக்கு நேஷ்னல் மெயின் ஸ்ட்ரீம்ங்கிற, அது இந்த சமைக்கிற ஸ்ட்ரீம்ங்கிறது வேறு, இந்த மெயின் ஸ்ட்ரீம்ங்கிறது வேறு. அந்த ஸ்ட்ரீமில் நாம் எல்லோரும் முக்கியதாரான்னு ஹிந்தியில் சொல்கிற அந்த வம்சதாரான்னே ஒரு ரிவர் இருக்குது ஆந்திராவில். வம்சதாரான்னு பேர் அந்த ரிவருக்கு பேர். இப்படி இந்த தாராபிஷேகம்னு விஸ்வநாதருக்கு நடக்கிறது. அனுசியூத்தமாக ஒரு நல்ல வேலையை தொடர்ந்தாற்போல் செய்து அது எல்லாம் தங்கமயம் ஆறுது. அப்படி மனுஷா எல்லாரும் தங்கமயம் ஆகணும் சுபாவத்தினால. சுவர்ணமயி தனுஹும் ந சுவர்ணமயி தனுப்பரம் நனுகிம் வாகபி தாவகி ததா. வார்த்தையும் தங்கமாகணும், சுத்தமான வார்த்தையாக இருக்கணும், உயர்ந்த வார்த்தையாக இருக்கணும், உயர்ந்த மனசாக இருக்கணும். அதுக்காக இது ஒரு ஆச்சாரியெல்லாம் தேய்ச்சின்றே இருக்காளே, அது மாதிரி பலவிதமாக ஒரு அழகுக்காக, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்முடைய தர்மமானது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. அதுக்காக ஒரு எக்ஸசைஸ், அபியாசம், ஆவருத்தி, நல்ல விஷயந்தான். அது ஏதோ கொஞ்ச நாள் நினச்சா போகாது, நித்தியப்படி நினைக்கணும். அந்த நித்தியப்படிக்கு ஏதோ நல்ல விஷயத்தை நினைக்கணும். ராமநாமா இருக்கலாம், காயத்ரி ஜபமாக இருக்கலாம், அன்னபூர்ணா ஸ்தோத்திரமாக இருக்கலாம், சௌந்தர்ய லஹரியாக இருக்கலாம், அபிராமி அந்தாதியாக இருக்கலாம், தேவாரமாக இருக்கலாம், பிரபந்தமாக இருக்கலாம், ஜபங்கள், பாராயணங்கள், தியானங்கள், மௌனங்கள், இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மனுஷாளுக்கு சொல்லி அவள் உடம்பு நன்னா இருந்து, அவள் மனசு நன்னா இருந்து, நிறைஞ்சி இருந்துங்கிற, நிறையவும் இருக்கணும் பொருட்கள் நம்மளுடைய லௌகீக முன்னேற்றத்திற்காக. அதே மாதிரி மனசும் நிறைஞ்சிருக்கணும். அந்த மனசு நிறைஞ்சிருக்கிறதா பூர்ணம்னு பேர். பூர்ணா பஷாதுத பூர்ணா புரஸ்தாத் உத்தமே நாக இகமாதயந்தாம். நாகம்னா ஸ்வர்க்கம். அந்த உத்தமமான ஸ்வர்க்கத்தை இங்கே கொண்டு வரணும். அதுதான் தர்மம். மேலே இருக்கிற ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சௌக்கியம், எப்போவும் புஷ்பங்கள், எப்போவும் பழங்கள், எப்போவும் சௌக்கியம், இப்படி எப்போவும் தாரித்திரம்ங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட நிலையை இந்த மனுஷா வசிக்கக்கூடிய, ஜந்துக்கள் வசிக்கக்கூடிய இந்த பூலோகத்திலையும் கொண்டு வரணுங்கிறது தான் தர்மத்தினுடைய உத்தேசம். அது அவசரப்படாமல் இருக்கணும். அது அது வளர்ச்சிங்கிற பேரில் அது தளர்ச்சியை கொடுக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த முயற்சி, இந்த ஹிந்து தர்மத்தினுடைய முயற்சி. சேஃப் ரூட்டு, எல்லாம் நல்ல வேகமாக போகிற ரூட்டுன்னு இருக்கு. அது பக்கத்துலேயே அது வேலியும் போட்டுடுறேன். இப்போ புதுசாக இந்த காரிடார், அந்த காரிடாருங்கும் போது அது தடுப்பு வேலி போட்டிருக்காளேன்னா, அது வேகமாக நடக்கணும்னு சொன்னால் பந்தோபஸ்தாகவும் நடக்கணும். அதே சமயத்தில் மாடு, ஆடு, அதுக்கும் சிரமம் வரக்கூடாது. அதனால் ஒருத்தருடைய வளர்ச்சி மற்றவாளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி இந்த சனாதன வைதிக ஹிந்து தர்மமானது எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது.
அப்படிப்பட்ட இந்த தர்மத்துக்காக பெரியவா எல்லாரும் கடுமையாக உழைச்சிருக்கா, இனிமையாக பழகியிருக்கா. அந்த கடுமையான உழைப்பையும் இனிமையான பழக்கத்தையும் கொண்டு வரத்துக்கு வேத பாடசாலைகள் இருக்குதுன்னு வச்சுங்கோ, சாஸ்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் சொசைட்டியில் அதனுடைய இம்பேக்ட், சொசைட்டியில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், சொசைட்டியில் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸு இருக்கணும். அதுக்காகத்தான் வேத சாஸ்திரங்களுடைய பாவமும் பிரபாவமும் தெரியணுங்கிறதுக்காக இந்த சம்பிரதாய பாடசாலைகள்லாம் அங்கங்கே நடக்கிறது. அதில் கிளாஸ் அப்படிங்கிற ரீதியில், சம்பிரதாய கிளாஸுங்கிற ரீதியில் கோயம்புத்தூரில் 1925, 26 அந்த காலத்தில் பெரியவா வந்திருக்காங்க. கோயம்புத்தூரில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி அங்கே பட்ன பிரவேசம்லாம் நடந்து, அங்கேருந்து கேரளாவுக்கு, இன்றைக்கி இருக்கிற கேரளாவுக்கு அப்போது 1927 போயிருக்கா. அப்படி அந்த கொங்கு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராந்தத்துக்கு அங்கே 1920s அவள் வந்து அனுகிரகம் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அந்த நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய பண்ணிட்டு வரேன். நம்மளுடைய புதுப்பெரிவா நிறைய அங்கே வந்து நிறைய பேர் அங்கே கைங்கரியம் பண்ணி காமாட்சி அம்பாளை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த மாதிரி தர்மங்கள், வேத பாடசாலைகள் எல்லாம் நடக்கிறது. அன்னபூர்ணா கோவில் நடக்கிறது, ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வேத பாடசாலை நடக்கிறது. இப்படி பல தர்ம காரியங்கள், கண்ணாஸ்பத்திரி அங்கே கோயம்புத்தூரில் ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியாவிலேயே பிரபலமாக இருக்குது. காசியில் திறந்துருக்கா, இன்னும் பட்டனால திறக்க போகிறா, பூமி பூஜைலாம் பண்ண போகிறா. இப்படியெல்லாம் கோயம்புத்தூருங்கிறது ஒரு கோவை, அந்த வேதங்களில் கோவைன்னு சொல்லுவாள். அந்த வேதமெல்லாம் அணுவாக்கம், வேதம் அந்த ஒவ்வொரு போர்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லா மெயின் பாயிண்டெல்லாம் சேர்த்து சொல்கிறதுக்கு கோவைன்னு பேர். நம்ம ராமகிருஷ்ண கணபாடியெல்லாம் அதெல்லாம் படித்து இங்கெல்லாம் அங்கே காஞ்சிபுரத்தில் படித்து காஞ்சிபுரத்தினுடைய சந்தேசத்தை உங்களுக்கு அங்கெல்லாம் கொடுத்துட்டுருக்கார், கோயம்புத்தூரில் கொடுத்துட்டுருக்கார். அந்த கோவைன்னு பேர். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நல்ல விஷயத்தை சேர்ந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த கோவைங்கிறதையும் படிக்கணும் நாம். அதனால் அந்த கோவையில் கோர்வையாக நீங்கள் வேலைகள்லாம் செய்யறதுக்கு, கோவப்படாமல் வேலைகள்லாம் செய்யறதுக்கு, இந்த தர்ம காரியங்கள்லாம் நிறைய பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். தொடர்ந்து இந்த நல்ல காரியங்களை பண்ணி, அங்கேயே கஞ்சிக்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கேரளாவில், கோயம்புத்தூர் பக்கத்தில். அங்கே பெரியவா தங்கி பூஜை எல்லாம் பண்ணி சாத்துர்மாசியமெல்லாம் பண்ணியிருக்கா. நியரஸ்ட் ஏரியா கோயம்புத்தூருக்கு. அங்கேயும் நல்ல இப்போ பாலக்காடு, எர்ணாகுளத்துலேயும் சஹஸ்ர போஜனம், சஹஸ்ர சுவாசினி பூஜா அதெல்லாம் நடந்திருக்கு. நம்பூதிரிமார்கள், திருமேனிகள் யார் இருக்காளோ கேரளாவில், அவளுக்காக தேவ பூஜான்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து 100 கிராம கோவிலில் அம்பலத்தில் பூஜை பண்ணக்கூடிய திருமேனிகளை கௌரவிக்கிறதுக்காக மாதம் 3000 ரூபா அங்கே கொடுத்தாருது. அங்கே வந்து காலடியில் இந்த வருஷம் முயற்சி பண்ணிட்டுருக்கா. அது முயற்சி பூர்த்தி அடையும் பொழுது சம்ஸ்கிருத பாடசாலை, அந்த காலடி கீர்த்தி ஸ்தம்பத்தில் சம்ஸ்கிருத பாடசாலை அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பித்து, திருமேனிகள்லாம் நம்பூதிரிமாரெல்லாம் அந்த இல்லம்னு பேர் அவளுக்கெல்லாம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் கொல்லம் ஆண்டும் முக்கியம், இல்லம் முக்கியம். கொல்லம் இல்லம் ரெண்டும் முக்கியம். அங்கே அந்த இதில் சம்ஸ்கிருத பாடசாலை ஆரம்பித்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு, எப்படி இங்கெல்லாம் சென்னை பெங்களூர்லலாம் நடந்துட்டுருக்கோ அந்த மாதிரி அங்கே வந்து சம்ஸ்கிருதம் பிரதானமாக வச்சு அவள் நாளைக்கு ஆயுர்வேத வைத்தியராக ஆகலாம். அவள் வந்து அந்த மேல் சாந்தி அந்த மாதிரியும் ஆகலாம். தந்திர வித்யாபீடத்தில் படிக்கலாம், அவள் வேதம் படிக்கலாம். இரிஞாலகுடான்னு அங்கே பரதக்ஷேத்திரம்னு இருக்குது, அந்த மாதிரி இடத்துல வேதம் படிக்கலாம். எல்லாத்துக்கும் சம்ஸ்கிருத பாஷை முக்கியம், மூலம். அதனால் சம்ஸ்கிருத பாடசாலை அங்கே ஆரம்பிக்கணுன்ட்டு அந்த முயற்சி நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே காலடி கீர்த்தி ஸ்தம்பத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பரதக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல கிருஷ்ணயஜுர்வேத பாடசாலை, விஷயத்வோர்ஜேத்வா அதெல்லாம் வந்து நிறுத்தி நிதானமாக அவள் சொல்லி, சமுத்திரோ பந்து அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லி
அந்த நம்பூதிரிகள் படிக்கக்கூடிய பாடசாலை பெரிவா ஆரம்பித்து அது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இப்போ சமீபத்துலேயும் அங்கே கட்டடம்லாம் கட்டுறதுக்காக இங்கே பாம்பே சங்கர் வந்திருக்கார். அவரெல்லாம் ஒத்தாசை பண்ணி அங்கே வந்து கட்டடத்துக்கும் பவன நிர்மாணத்துக்கும் ஏற்பாடெல்லாம் ஆகிட்டுருக்கு. அங்கே மாதம் அங்கே இருக்கக்கூடிய கேரள வித்வான்களுக்காக ஒரு சம்பாவனையும் தொடர்ந்து அனுப்பிச்சுட்டு இருக்கா. அங்கே இதுலேருந்து மும்பை இதுலேருந்து அது மாதிரி அங்கே வித்வான்களை கௌரவிக்கிறதும் நடந்துட்டுருக்கு. அங்கே வந்து மாணிக்க மங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது, காலடி பக்கத்தில் மாணிக்க மங்கலம்னு. அந்த மாணிக்க மங்கலத்தில் ஒரு இடம் வாங்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அது வந்து எதுக்குன்னா, இந்த காலடிக்கு நாம் போகும்பொழுது தரிசனம் பண்ணுற வழக்கம் இருக்குது. அங்கே ராத்திரி வேளையில் தங்கிறதோ இல்லை காலடியில் பிக்ஷை பண்ணுறதோ அது மாதிரி இதில் பழக்கத்தில் இல்லை. அதனால் பக்கத்து ஊரில் தங்கிறதுக்கு அப்படி அங்கேருந்து காலடி போயிட்டு வர்றதுக்காக. மற்றபடி நீங்கள்லாம் தங்கலாம் சமாச்சாரம், அது வேறு விஷயம். லௌகிகமாக இருக்கிறவா கிரஸ்தா அவள் எல்லோரும் தங்கிறது வேறு, பக்தாலாம் தங்கிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால் வந்து அங்கே என்ன அபிவாதியன்னு சொன்னால் அபிவாதியை சொல்லாதீங்கன்னு பெரியவாள்கிட்ட வரும்போது சொல்கிறாருன்னா வெளியிலையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டாருண்ணா, அது வேறு. அதனால் வந்து இது வந்து அங்கே இந்த மாணிக்க மங்கலத்தில் ஒரு இடம் இப்போ ஏற்பாடு ஆகின்னு இருக்கு. அது வந்து எடுத்தோன்னா அங்கே சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் அங்கே வச்சு காலடியில் ப்ரோக்ராம்லாம் நடத்தி அந்த மாதிரியெல்லாம். ஆக இதுக்கெல்லாம் எதுக்குன்னா கேரளா விஷயத்தை கோயம்புத்தூர் ப்ரோக்ராமில் எதுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள்லாம் கோஆர்டினேட்டர்ஸ், நீங்கள்லாம் வந்து இங்கேருந்து கோயம்புத்தூரோடு சேர்ந்து கேரளாவையும் நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆக இந்த கோயம்புத்தூருங்கிறது தொடர்ந்து அந்த காலத்துலேருந்து 1925 இப்போ 100 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அது வந்து கிட்டத்தட்ட 99-100 வருஷம் ஆறுது பெரியவா அங்கே உங்கள் ஊருக்கு வந்து. அதை ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் பண்ணணும். 100ஆண்டு விழான்னு சொல்லி கோவை மாநகர விஜயம் அப்படின்னு சொல்லி காஞ்சி ஆச்சாரியாளுடைய விஜயம்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி தொடர்ந்து இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் எல்லோரும் பண்ணி நல்ல வைதிகா நல்ல அவளுடைய ஒத்துழைப்போடு இந்த சம்பிரதாய கிளாஸு தியரி ப்ராக்டிக்கல்ஸு எல்லாத்தையும் நடத்தி பஞ்சாங்கம்லாம் ஏற்கனவே போட்டுருக்கார். நிறைய குழந்தைகள்லாம் வந்திருக்கா. அதுதான் ரொம்ப விசேஷமானது. என்ன இதுதான் அறிகுறி. இது எல்லோரும் வந்து இவெல்லாம் சின்ன வயசில் பக்தி ஸ்ரத்தையோடு வந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டு இந்த ப்ரோக்ராமெல்லாம் பண்ணிட்டுருக்கா. நாளைக்கு இங்கே நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது. தொடர்ந்து நல்ல காரியங்கள் பண்ணி தர்மோ ரட்சதி ரட்சிதகான்னு தொடர்ந்து நல்ல காரியங்கள் பண்ணணும். யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படின்னு எங்கே ஸ்திரீகள்லாம் கௌரவிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவதைகள்லாம் சந்தோஷப்படுறான்னு இருக்குது. அப்படி அந்த தேவதைகளுடைய சந்தோஷத்தோடு அனுகிரகத்தோடு ஆசீர்வாதத்தோடு குருவனுடைய கட்டாட்சத்தோடு தொடர்ந்து இந்த நல்ல வேலைகள் நல்ல வேலையில் நல்ல வேலைகள்லாம் நிறைய நடந்து தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் பக்தியோடு ஆஸ்திக்கத்தோடு நிறைய காரியம் பண்ணணும்னு வந்தே குரு பரம்பராங்கிற குரு பரம்பரையை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா. இப்போ சந்தன காப்பெல்லாம் அங்கே பண்ணியிருக்க அதிஷ்டானத்தில் கொஞ்ச நாளில் அங்கே அப்படி இருந்தபடி அது லௌகிகமாக இந்த சௌரியெல்லாம் இருக்கிறனால அதையும் தரிசனம் பண்ணிங்கோ. நாளைக்கு எல்லாம் இங்கெல்லாம் நடக்க போகிறது. இங்கே அதையும் எல்லாம் பார்த்து குரு அனுகிரகத்தை நீங்கள் எல்லோரும் பெற்று நல்லபடியாக இருக்கணும்னு பெரிவாளை பிரார்த்திக்கிறோம். ஆனால் ராமகிருஷ்ண கரபாடிகள் எல்லாம் கூட இருந்து நல்லா நடத்தி வச்சு எல்லாம் நல்லா பார்த்துங்க எல்லாம். ரைட், சந்தோஷம். பார்த்து தீர்க்கதமாமதேயோஜுர்வாந்தசமே யுகே அபாமர்த்தைः யதீனாம் பிரம்மா பவதி சாரதிஹி. அந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் இந்த உபதேசம்லாம் காதோட காதா சொல்லின்னு வந்திருக்கா. அது எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய, அதாவது தர்ம பிரச்சாரத்துக்கான விஷயத்தையும் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. அது வந்து கொடுக்கறதுங்கிறதுக்கும் நம்மளுடைய இந்து சமயம் சொல்கிறது. அதே சமயத்தில் எல்லாம் போய் கேட்டுன்னு இருக்காதீங்கோ. எந்த இடத்துல கேட்கணும், எதை கேட்கணும்,
அதான் மெட்ராஸில் கிருஷ்ணகான சபாவில் ஒரு மீட்டிங்கில் சொன்னோம். அவள் புதுப்பெரிவாருடைய சந்நிதியில் என்ன சொன்னோம்னா, அவள் பெரியவா புதுப்பெரிவா வந்து நிறைய கொடுக்குறா, சில சமயம் நம்ம எதிர்பார்த்ததை விட நிறையவே கொடுக்குறா, எதிர்பார்ப்பை விட நிறைய கொடுக்குறா, தயாள குணம் இருக்குது. ஆனால் நாம் எதை கேட்கணும் அவள்கிட்ட, மார்க்க தரிசனம்ங்கிறது முக்கியமாக கேட்கணும் அப்படிங்கிறது. மார்க்க வியம் கேட்கணுமா மார்க்க தரிசனம் கேட்கணுமாங்கிறது இருக்குது. அதில் நாம் கேட்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். ஆக சொசைட்டிங்கிறது நல்ல விதமாக வளர்ந்துன்னு வருது, பொருளாதார ரீதியாகவும் வலுவாக வந்துட்டுருக்கு, அந்த படிப்பு ரீதியாகவும் நிறைய வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கணும். 40 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடி, 60 வருஷம் முன்னாடி, 70 வருஷம் முன்னாடி, 80 வருஷம் முன்னாடி என்ன நம்மளுடைய நிலைமை, நம்ம குடும்பங்களில் தர்மங்கள் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது, மறுபடியும் யாருக்கு சௌரியம் இல்லையோ அவளெல்லாம் நாம் கவனித்து மறுபடியும் அவளும் நல்ல சௌரியமானவாளாக இருக்கிறதுக்கு, அவளும் நல்ல ஆஸ்திகமாக இருக்கிறதுக்கு, அவளும் நல்லா படித்து முன்னேறத்துக்கு அந்த சமூக பிரஜை அப்படிங்கிறது, பிரஜை புஸ்தகம் படித்து புரிஞ்சுக்கிறது ஒரு பிரஜை, சொசைட்டியில் என்ன நடக்கிறதுங்கிறத கணித்து நாம் நடந்துக்கிறதுங்கிறது ஒரு பிரஜை. அப்படி அந்த சமூக பிரஜையோட ஜனங்கள் எல்லாரும் இந்த சவுத் இண்டியன் என்ன ஒரு கம்யூனிட்டி இருக்கோ அந்த கம்யூனிட்டியில் இம்யூனிட்டி, அந்த துர்பலம் இல்லாமல் இவ எல்லாரும் யூனிட்டாக இருந்து அந்த யூனிட்டிக்காக சின்ன சின்ன யூனிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேலை பண்ணணும். அப்போ மறுபடியும் அவள் பெரியவா எதிர்பார்த்த எதுக்காக அவள் உழைச்சாலோ, எதுக்காக பேசினாலோ, எதுக்காக அவள் பேசாமல் இருந்தாலோ, எதுக்காக அவள் சஞ்சாரம் பண்ணாலோ, எதுக்காக ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தாலோ, அவளுடைய சங்கல்பம், அவளுடைய உத்தேசம் நிறைவேறத்துக்கு காரிய ரூபத்தில் அது ஒரு கிரியான்வயமாக ஆகிறதுக்கு அந்த மாதிரியான திங்கிங் வேணும். சவுத் இண்டியன்ஸ் பண்ணக்கூடிய சேரிட்டிஸ் மறுபடியும் சவுத் இண்டியன்ஸு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு, நல்ல ஆஸ்திகமாக இருக்கிறதுக்கு, நல்ல ஆஸ்தியோடு இருக்கிறதுக்கு உபயோகப்படணும். எக்கனாமிக் பிளானாக இருக்கட்டும், சேரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறாள். அந்த மாதிரி ஃபோக்கஸ் கம்யூனிட்டிங்கிறது ஃபோக்கஸாக இருக்கணும். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவ பேச சொன்னால் இது மாதிரி தான் பேசணும், இந்த இன்டர்நெட் வழியாக பேசணும். அதில் நாம் சொன்னது கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு, யூனிட்டி மஸ்ட். அதனால் இந்த தர்மத்தை அந்த மாதிரி பண்ணணும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் சமசங்கைங்கிறது அந்த சொசைட்டியில் இந்த ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறாள், அதில் சமசங்கைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிக்கிறதுக்காக அதுக்காகத்தான் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் பெரிய ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வேதம் படிக்கிறா, நிறைய பேர் சம்ஸ்கிருதம் படிக்கிறா, லௌகிக வித்தியை சேர்த்து படிச்சுட்டு இருக்கா. இப்படி அந்த சொசைட்டியில் அபிவிருத்தி வரத்துக்கு வெளியூர்லெல்லாம் நம்ம ஜனங்க சௌரியமாக இருக்காங்கிறது ஒரு விஷயம். பாம்பே, இப்போ பூனா, டெல்லி, துபாய், நியூஜெர்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுங்கோ. நம்ம ஊரில் எது உற்பத்தி ஸ்தானமோ, எது மூல கேந்திரமோ, எது முக்கியமான இடமோ அங்கேயும் பலம் குறையாமல் பார்த்துக்கணும், அங்கேயும் நம்மளுடைய பாரம்பரியம் குறையாமல் பார்த்துக்கணும். ஆகவே எல்லோரும் வெளியூரில் இருக்கிறவா எல்லாரும் பிரவாசி பாரத் டு நிவாசி பாரத். அதனால் வெளியூரில் இருக்கிறவா எல்லாரும் நம்ம ஊரை கவனித்து இங்கே தர்மங்களை நிறைய பண்ணணும். அதுக்கெல்லாம் வேத சாஸ்திர பிரச்சாரம்லாம் நடக்கணும். உற்சாகம், ஆர்வம் இருக்குது. அதில் இப்போ ஒரு புது முயற்சியாக இன்றைக்கு இருக்கிற ஆசையை பொறுத்து இந்த ரிக்வேத சபா, அதாவது நம்ம வேதிக் மைனாரிட்டிஸ் ஐடென்டிட்டி ப்ரிசர்வேஷன், அதில் ரிக்வேதம், சாமவேதம், போதாயனம், இந்த மாதிரி சத்யாஷாடம், இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் அவளுடைய தனித்துவம், அவளுடைய அடையாளங்கள் மாறாமல் குறையாமல் இருக்கிறதுக்காக இந்த முயற்சி.
கோயம்புத்தூர்லேயும் சாமவேதிகள் மடம்லாம் இருக்குது. இப்படி இந்த இதில் ரிக்வேத கிரமத்தை ரெக்கார்டு பண்ணி அதை வெளியிடுறா. இது ஜனங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி புது தொழில்நுட்பம், புது ஆர்வத்தில் இது ஒரு பாகம்னு வச்சுங்கோ. இது ஒரு இது ஆடியோ புக்குன்னு ஒரு பேரில் ஆஸ்திக சமாஜம், ஆஸ்திக தர்மம் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது மூலமாக இது வெளியிட்டுருக்கா. ரிக்வேத சபான்னு ஒரு சபா வச்சுருக்கு, சாமவேத சபான்னு ஒரு சபா வச்சுருக்கு. இதெல்லாம் ஸ்வசாக்கா. அது பெரியவா ரொம்ப அதில் பர்டிகுலராக இருந்தால் அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணணும், யார் யார் என்ன கோத்திரம்னு சொல்லி. அது மாதிரி இந்த ரேர் கோத்திரங்கள்லாம் இருக்குது, ரொம்ப மைனாரிட்டி கோத்திரங்கள்லாம் இருக்குது. அவள் எல்லாரெல்லாம் அவேர்னஸ் கொண்டு வந்து அவளுடைய அட்ரஸ் அதை காப்பாற்றுறதுல நீங்கள் முனைப்போடு செயல்படணும். அதுக்கு இந்த கோயம்புத்தூர்ங்கிறது நிறைய லௌகிகமாக நல்ல அபிவிருத்தியான ஊர், தார்மீகமாகவும் நிறைய நடந்துட்டுருக்கு. மேலும் நிறைய நடந்து ஐஹிக ஆமுஷ்மிக ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அதை அடையிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும். எப்படி இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் செமினார்கள்லாம் நடத்துகிறாங்களோ அது மாதிரி நிறைய சபைகள்லாம் நடத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி வேதங்கள் நமக்காக வந்திருக்கு. வேதாக சர்வஹிதார்த்தாய, அந்த வேதங்களை சரியான முறையில் பாதுகாத்து வித்தியை ரட்சிப்போம், வித்வான்களை போஷிப்போங்கிற நல்ல உத்தேசத்தோடு இந்த காரியக்கிரமங்கள் மேன்மேலும் வருஷம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இது மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரிக்வேத பிரச்சாரம், வேத பிரச்சாரம் எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணி எந்த ஒரு உத்தேசத்துக்காக பெரியவா அந்த காலத்துல 17 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு நட்சத்திர காணிக்கைன்னு ஆரம்பிச்சு அவளுக்கெல்லாம் பிரசாதங்கள்லாம் அனுப்பிச்சு அப்படி ஒரு சமுதாய இயக்கமாக இதை பண்ண. அதனால எல்லாரும் ஈடுபட்டுக்கணும், அதுல எல்லாரும் ஈடுபட்டுக்கணுங்கிறது தான் ஆஸ்திகா. எல்லாருமே இந்த வேத வித்தியை வளர்க்கறதுல, சாஸ்திர வித்தியை வளர்க்கறதுல ஈடுபடணும். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. அப்படியே இது போயிட்டே இருக்கும். இது போகும்போது இந்த இடத்துல இது வந்துடும், புஸ்தகமும் வரும். சரி, ஒன்று இப்படி புஸ்தகமும் வந்துடும். ரைட், அதையும் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம்.